எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுவதும் யோசிப்பதும் சொல்லுவதும் அறிக்கையிடுவதும் அவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று என்பதில் சந்தேகமில்லை. தேவ கிருபையினால் இந்த 2026ஆம் ஆண்டு தியான கூட்டம் 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து பாட, அவர் வார்த்தைகளை யோசிக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பட்ட பாடு வேதனைகள் இருந்தாலும் இப்பொழுதும் அதை உண்மையாய் படித்தார். எனக்காக தானே இந்த நிலைக்கு கடந்து போனார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தானே, நமக்காக தானே இந்த அனுபவத்துக்கு போனார் என்று யோசித்துதான் வருஷத்தில் இப்படி தொடர்ச்சியான நாட்களை வைத்து தேவ சபையாரை வரவழைத்து உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் மார்க்கு சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் 37 சொன்னதை நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு அதற்கு கீழ் அதே சம்பவத்தை ஒட்டி வருகிற, சிலுவையை ஒட்டி வருகிற, ஆண்டவர் பாடுகளை ஒட்டி வருகிறதான உபதேசம் நிறைந்த வார்த்தைகள் வருவதினால் நாம தொடர்ச்சியா இதை போல படிக்கிறோம். 38 பாருங்கள். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அப்ப இங்கே ஒரு வார்த்தை ஆதலால் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும், தன் ஜீவனை இழக்க முடியும். ஆதலால் மனுஷன் உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து போனால் என்ன லாபம்? இந்த ஜீவனுக்காக, இந்த உயிருக்காக அவன் என்னத்தை கொடுப்பான்? இந்த வார்த்தைகளை தியானித்தோமே. ஆதலால் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இந்த போதனையை கொடுத்தாரே. இதை நாம கேட்டோமே. ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில், ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஒரு சந்ததி ஜனங்களை குறித்து சொல்றார். அவங்க எதுக்குள்ள இருக்காங்க? அந்த ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்திருக்காங்க. அன்னைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்கிறார்கள். விபச்சாரங்கிறது அது ஒரு முறை தவறி போகிற வாழ்க்கை, நெறி தவறின வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அவர்கள் அதை விட்டு விலக வேண்டும், அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். வேதம் அதை குறித்து எச்சரிக்கைப்படுத்துகிறது. அடுத்து பாவமும் உள்ள, ரெண்டும் பிரிச்சு காட்டுறாரு. விபச்சாரம்ங்கிற பாவம், பாவம் உள்ள இந்த சந்ததி எந்த காலத்திலும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி அவர்களுக்கு முன்னால என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்றார். வெட்கப்படாமல் இருக்கணும். என்ன? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
பரலோக வாழ்க்கைக்கு போக வேண்டுமானால், ஆண்டவர் இயேசுவோடு வாழ வேண்டுமானால், ஒரு மனிதனை ரட்சித்த தேவன் அந்த ரட்சிப்புக்கு ஆதாரமாக அவன் அந்த ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த நியதி அந்த எல்லைக்கு போக வேண்டுமானால், வெட்கப்படாத சீஷர்களாய், வெட்கப்படாத கிறிஸ்தவர்களாய், வெட்கப்படாத ஊழியர்களாய், வெட்கப்படாத தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவோம், சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லுவோம், நான் சொல்லுவதில் என்று வெட்கப்படுவாங்க. ஆண்டவர் நாமத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்லுவோம், வெட்கம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், வெட்கம். ஆண்டவர் சொல்றாரு வெட்கப்படக்கூடாதுன்னு. இயேசுவின் வார்த்தைகளை சபையில மட்டும் இல்ல, சமுதாயத்தில் உள்ள ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஏன் சபையில கத்திக்கிட்டு இருக்கோம், போற இடமெல்லாம் சாட்சி சொல்றோம், பார்க்கிறவங்க கிட்டெல்லாம் இயேசு தேவன், இயேசு ஆண்டவர், இயேசுவை நம்புங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இப்படி நாங்கள் வார்த்தைகளை தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளை குறித்து யாரும் வெட்கப்படக்கூடாது. பரலோகத்தின் தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த பரலோக செய்தியை இந்த பூமியிலே கொண்டு வந்து பறைசாற்றுவதற்கு ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. அதனால என்னை குறித்து யாரும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இந்த பாவம் உள்ள சந்ததி, அறியாமையில் வாழ்கிற மக்கள், அநியாயமாய் வாழ்கிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். இதை பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், ரோமர் 1:16 1ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். 14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். அங்க சொல்றாரு விபச்சாரம், பாவம் உள்ள சந்ததி, அவர்களுக்கு என் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று. இங்க பவுல் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் நான் கடனாளியாய் இருக்கிறேன், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பவுல் சொல்றார், சுவிசேஷம், ஆண்டவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. 2 தீமோத்தேயு 2:1 முதல் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீங்கள் வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. பவுல் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல வெட்கப்படவில்லை, தீங்கு அனுபவித்தார். ஆகவே எங்க ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்க வெட்கப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறார், ஒரு நாள்ல வரப்போகிறார். அவருக்காக வெட்கப்படாம சொன்னவங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். எனவே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.